மற்ற ஹோம் பேக்கர்ஸ்லாம் பண்ணாத ஒரு யூனிக்கான சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் நம்ம பண்ணாதான் மார்க்கெட்டில் தனியாக தெரியும் அப்படின்னு யோசிச்சு கற்றுக்கணும்னு நினச்ச ரெசிபி தான் மேக்ரோன். ஏன்னா இது அவ்வளோ ஈஸியாக எங்கேயும் கிடைக்கவும் செய்யாது, நேரில் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணாத வரைக்கும் அவ்வளோ ஈஸியாக கற்றுக்கவும் முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்ட் ஒரு நாள் எனக்கு மேக்ரோன்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், நீங்கள் தான் பேக்கிங் பண்ணுறீங்களே ஒரு நாள் எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். ஸோ இது வரைக்கும் நான் அதை சாப்பிட்டதும் இல்லை பார்த்ததும் இல்லைனா கூட கண்டிப்பாக உனக்காண்டி நான் கற்றுக்கிட்டு செஞ்சு உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பிச்சது தான் என்னோட இந்த மேக்ரோன் ஜர்னி. ஆன்லைன் கிளாஸஸ் மேலே எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லாததுனால யூடியூப் பார்த்து பல ரெசிபிஸ் ட்ரை பண்ணி கரெக்டான டெக்னிக் அண்ட் லேர்னிங் இல்லாததுனால பல மேக்ரோன் பேட்சஸ் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டோட பர்த்டே வந்துச்சு. ஸோ அதுக்காக அவள் கேக்கும் மேக்ரோன்ஸும் வந்து என்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கும் பயங்கர நர்வஸாக இருந்துச்சு. ஸோ நான் அவகிட்ட முன்னாடியே சொன்னேன், எனக்கு இன்னும் சரியாக செய்ய வரலமா, ஸோ அதனால மேக்ரோன்ஸ் மட்டும் வேணாமே அப்படின்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் பரவாயில்லக்கா, நீங்கள் செஞ்சு கொடுங்க, நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் மேக்ரோன். இப்படி தான் வந்து நான் செஞ்சிருந்தேன். என் ஃப்ரெண்டும் என்னை டிமோட்டிவேட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக பரவாயில்லக்கா டேஸ்ட்லாம் நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தா.